பிளெயின் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள்: பிரியாணி அரிசி 1/2 கிலோ. இன்றைக்கி நான் பாஸ்மதி ரைஸில் செய்கிறதுனால பாஸ்மதி ரைஸ் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். பட்டை, ஏலம், கிராம்பு, அன்னாச்சிப்பூ, பிரியாணி இலை, பெரிய வெங்காயம் ஒரு 1/4 கிலோ எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். புதினா இலை ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து கொத்தமல்லி ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது ஒரு 75 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். தயிர் ஒரு 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். 5 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். மிளகாய் பொடி 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கறி மசால் பவுடர் 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் ஒரு 100 ml வரைக்கும் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல பாஸ்மதி அரிசியை தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி ஊற்றி அலசிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவோம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்குவோம். இப்போ ஒரு சட்டி அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்குவோம். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ பட்டை, கிராம்பு, இலை போட்டுக்குவோம். இலையை போட்டு வைட்டுக்குவோம். அடுத்து நறுக்கி வச்சுக்க வெங்காயத்தை போட்டு வதக்கிக்குவோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிக்குவோம். ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி வருவோம். அடுத்து 5 பச்சை மிளகா போட்டுக்குவோம். லேசாக கிண்டி விட்டுக்குவோம். அடுத்து கொத்தமல்லி போட்டுக்குவோம். புதினா ஒரு சேர்த்துக்குவோம். சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி வைப்போம். இப்போ அடுத்து ஒரு ஸ்பூன் மிளகா பொடி சேர்த்துக்குவோம். உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குவோம்.
சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குவோம். அடுத்து தக்காளி சேர்த்துக்குவோம். தயிர் ஒரு கப் சேர்த்துக்குவோம். சேர்த்து எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்குவோம். தக்காளி வதக்கும் போது அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிப்போம். இந்த ஸ்டேஜில் கறி மசாலா தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்குவோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். இங்கே வாங்க, தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த நேரத்தில் பிரியாணிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டோம். அதை லேசாக கிளறி விட்டு ஒரு கொதி வர வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வைப்போம். ஒரு கட்டை போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்க, நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ லேசாக கிண்டி விட்டுட்டு அரிசியை போட்டுக்கலாம். அரிசியை போட்டு நல்லா கிளறி விட்டுருவோம். கிளறி விட்டாச்சு. இனி ஒரு கொதி வர வரைக்கும் மூடி வைப்போம். பாருங்க, நல்லா கொதி வருது. கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்குவோம். கிண்டி விட்டு இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு காரம் இதெல்லாம் எப்படி செஞ்சு பார்த்துக்கலாம். எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஹை ஃப்ளேம்லேயே வச்சு அரிசியும் தண்ணி லெவலுக்கு வர வரைக்கும் லேசாக கிளறி விட்டுட்டே இருக்கும். லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் அடுப்பு சிம்மில் வச்சு தண்ணி போடணும். இப்போ அடுத்து அரிசியும் தண்ணி லெவலுக்கு வந்துருச்சு. இப்போ தம்மு போட்டுடலாம்.
இப்போ தம் போட்டு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. எடுத்து வெந்துருச்சான்னு பார்ப்போம். சூப்பராக வந்துருச்சு. அது கூட பிடிக்கல. பாடு பண்ணிக்கலாம். சூப்பரான plain biryani ரெடி ஆயிடுச்சு. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.